இந்தியன் சினிமாவில் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா, தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமான்னு சொல்லிட்டு சினிமாலாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மலையாளமும் தமிழ் சினிமா மட்டும் கீழே இருக்குது. அதாவது 1000 கோடி அடிக்காத நிலைமையில் கீழே இருக்குது. பாக்கி எல்லா சினிமாவும் 1000 கோடி அடிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஒரு நல்ல படங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்த கடைசி விவசாயி ஒரு நல்ல படம் கிடையாதா? கடைசி விவசாயி ஒரு சூப்பரான படம், சமுதாயத்துக்கு ஏதாச்சும் விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் தியேட்டரில் பெருசாக ஓடலை. இப்போ KGF 2 சலார்னா என்ன மாதிரி கான்செப்ட்? அதுனா ஏதாச்சும் சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்து சொல்கிறாங்களா? இல்லை, அது ஒரு கேங்ஸ்டர் ரீதியாக ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் அதை கொண்டு போகிறாங்க. அப்போ கடைசி விவசாயி ஒரு நல்ல படம் தான். அந்த மாதிரி கேங்ஸ்டர் படம் எடுத்தாலும் ஒரு நல்ல படம் தான், அது குறை சொல்ல விருப்பல. ஆனால் ஆடியன்ஸ் எந்த சைடு இருக்காங்கன்னு பார்க்கல இந்த கேங்ஸ்டர் ஸ்டைலு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான என்ட்ரி சீன், ஒரு கூஸ்பம் சீன், அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் விக்ரம் சொல்லிட்டு ஒரு படம் தமிழ் சினிமா எடுக்கப்பட்டது. அதில் கடைசி கிளைமேக்ஸில் ரோலக்ஸ்னு ஒரு கேரக்டர் பயங்கரமாக நின்றுச்சு. அந்த ரோலக்ஸ் வாட்சோட அந்த ரோலக்ஸ் கேரக்டர் தான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அது தமிழ் சினிமாவில் அவ்வளோ பயங்கரமாக பேசப்பட்டிருக்குல்ல. ஏன் ஹிந்தி சைட்லாம் அது பெருசாக பேசப்படலை? ஏன் ஹிந்தி சைட்லாம் அது பெருசாக ஓடலை? அதை எங்கேயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கைஸ், ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லுவா, ஒரு படம் ஹிந்தியில் மட்டுமே ஃபுல்லாக ஓடுனாலே அது 1000 கோடிக்கு மேலே வசூல் எடுத்து கொடுத்துரும். ஏன்னா ஹிந்தியில் அவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, அவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் ஹிந்தியில் பெருசாக ரன்னே ஆகாது தெரியுமா? நம்ம தமிழ் சினிமா டேரக்டர் வேணால் ஹிந்தி ஆக்டரை வச்சு எடுத்துக்கோனா பெரிய லெவலில் வரலாம், எக்ஸாம்பிள் அட்லி மாதிரி. ஆனால் ஒரு தமிழ் சினிமா படம் ஹிந்தியில் பயங்கரமாக ஓடாது. ஹிந்தி மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி இடத்துல எங்கேயுமே ஓடாது. ஆனால் அதர் லாங்குவேஜ் படம் எல்லாமே தமிழ் சினிமாவில் பயங்கரமாக ஓடுது. காரணம், நம்ம எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதர் லாங்குவேஜ்லேருந்து நம்ம படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களா? இங்கே எல்லாருமே சொல்கிறது என்னன்னா விஜய் நடித்தா 1000 கோடி எடுத்துடலாம், ரஜினி நடித்தா 1000 கோடி எடுத்துடலாம், அஜித் நடிச்சா 1000 கோடி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இவங்க நடிச்ச ஏதாச்சும் ஒரு படம் 1000 கோடி அடிச்சிருக்கா? இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தமிழ் சினிமா டேரக்டரோ ஆக்டரோ கிடையாது, இங்கே ஆடியன்ஸ் தான் 1000 கோடி அடிக்கோடமாக்குறது. ஒரு கட்டத்தில் நம்ம மேலே தப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் சில சின்ன படங்கள் வந்தாலும் சரி, ஒரு நல்ல படங்கள் வந்தாலும் சரி, நம்மளே பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டோம். மற்ற லாங்குவேஜ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கணும்னா ஒரு வழி இருக்குது. என்னன்னா தமிழ் சினிமாவோட கதையும் டேரக்ஷனும் பயங்கரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி மார்க்கெட்டில் பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த ப்ரொமோஷனில் தான் இங்கே நிறைய பேர் கோட்டை விடுறதே அந்த ப்ரொமோஷன் பண்ணாத காரணத்தினாலே இங்கே நிறைய படங்கள் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஹிந்தி மார்க்கெட்டில் மட்டும் இறங்கி பண்ணாங்கன்னா, பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா பயங்கரமாக வெற்றி பெறலாம். நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, KGF 2 ரிலீஸ் ஆகக்குள்ள யாசுனா தமிழ் சினிமாவில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு போனாங்க. தமிழ்நாட்டில் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. இதே எல்லா லாங்குவேஜ் ஏரியாலையும் போய் அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்டர் ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா ப்ரோ? அப்படி ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்தால் ஆடியோ லான்ச்சு இல்லைனா ட்ரைலர் ஈவெண்ட், இந்த 2 ஈவெண்ட்டுக்கு தான் மட்டும் வருவாங்க. பாக்கி எந்த ஒரு ஈவெண்ட்டும் கலந்துக்க மாட்டாங்க. இதனால் நான் குறை சொல்ல யாருமே இங்கே எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கு போகணுண்டு. ப்ரெஸ் மீட்டுக்கு போக கட்டியும் சரி, பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணலாம். நிறைய இடத்துல ப்ரொமோஷன் பண்ணலாம். இப்போ சன் பிக்சர் கூட கூலிக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் ஒரு லிமிடெட் ப்ரொமோஷன் தான் அது. சன் பிக்சர் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை. அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்னைக்கு தமிழ் சினிமா இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுதோ அன்னைக்கு அந்த 1000 கோடின்னு விஷயத்தை நம்ம பார்க்க கூட முடியும், கேட்க கூட முடியும். என்னோட ஆசை தமிழ் சினிமா 1000 கோடி அடிச்சு அந்த 1000 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணணும். அதான் என்னோட ஆசை. அதே மாதிரி நான் என்னைக்குமே தமிழ் சினிமாவை விட்டு கொடுக்க மாட்டேன். இதில் கடைசியாக சொல்லிக்க ஆசைப்படுறேன், தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா எவ்வளோதான் லாஜிக் மிஸ்டேக் வந்தாலும் பயங்கரமாக சொல்லி ரசிக்கிறோம்ல. ஆனால் தமிழ் சினிமா மட்டும் சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருந்தால் கூட குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தமிழ் சினிமாக்கு, அப்புறம் தான் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.